அருமையான சமையலறை குறிப்புகள். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் கான்ஸ்டன்ட் ஜெயக்குமார். நம்ம எப்போவுமே சமையல் அறையில் நிறைய விதமான பாத்திரங்கள் உபயோகப்படுத்துகிறோம். அதை தவிர நம்மளுடைய சமையலறை மேடை மற்றும் சமையலறை பாத்திரம் கழுவும் இடம், அதை தவிர இந்த கதவுகள் போன்ற இடங்கள்லாம் எண்ணெய் பிசுக்கு மற்றும் சமைக்கும் பொழுது தெரிக்கப்படும் சாமான்களெல்லாம் சுலபமாகவும் அதே நேரத்தில் அழகாகவும் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் நம்ம தினமும் சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற பாத்திரங்கள். இதை எப்படி சுலபமாகவும் சீக்கிரமாகவும் கழுவுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாத்திரங்களில் முதல்ல இதில் இருக்கிற 10 அல்லது விடப்பட்ட பொருட்களை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, தண்ணி வெளியில் போகாமல் இந்த சிங்கை மூட போகிறோம். இந்த முறை நம்ம கழுவுனோம்னா என்ன ஆகும்னா, அதிகப்படியான தண்ணி வீணாகிறத நம்ம தவிர்க்கலாம். குறைந்த அளவு தண்ணியிலேயே நம்ம இந்த பாத்திரத்தை கழுவி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, குறைந்த அளவிலான தண்ணியில் நம்ம எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டோம். இப்போது இந்த பாத்திரத்தை பாருங்கள். இதில் அடுப்பில் வச்சு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுனால இந்த பாத்திரத்தில் அதிகப்படியான எண்ணெய் கரை இப்படி இருக்குது. இந்த பாத்திரத்துலேயும் அப்படி இருக்குது. இப்போ நம்ம அதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். சிறிதளவு எலுமிச்சை சாறு, பேக்கிங் சோடா அல்லது சோடா உப்பு, எண்ணெய் கரை மற்றும் பாத்திரத்தில் பட்டிருந்த கரையெல்லாம் மறைந்து போன மாயத்தை பாருங்கள். இப்போ இந்த பாத்திரத்தை தேய்ச்சி இந்த பாத்திரத்தை சிறிது நேரத்துக்கு தண்ணீர் வடியை உலர விட்டுடலாம். இப்போ சிறிது நேரம் இது தண்ணி உலர்ந்து வடிஞ்சதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், முழுவதுமாக தண்ணி வடியில் உலர்ந்த துணி ஒன்று எடுத்து இதன் மேல் பகுதியை தொடச்சி கொடுக்கணும். இப்போ இது பார்த்தீங்களா, இது மாதிரி துடைக்கிறதுனால என்ன ஆகும்னா, இதன் மேல்புறத்தில் இருக்கிற பளபளப்பு தன்மை அப்படியே ரொம்ப நாளைக்கு பாதுகாப்பாக இருக்குது. இது 7 வருஷத்துக்கு மேலே உபயோகப்படுத்தப்படுற இந்த பாத்திரம் இது அப்படியே இருக்குது பாருங்கள். இதற்கு காரணம் இந்த மாதிரி சின்ன சின்ன யுக்திகளை கையாளுறதுனால இந்த பாத்திரங்கள் பளபளப்பு தன்மை அப்படியே நீண்ட நாளைக்கு இருக்குது. நம்மளுடைய சமையலறை சிங்க் பார்த்திங்கன்னா இது போன்ற ஒரு கரை படிந்திருக்கு. அதை தவிர இங்கு சிறிது உப்பு மற்றும் கரை படிந்திருக்கு. இதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். சாறு போட்டுக்கலாம். இதனோடையும் சோடா உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மெதுவாக எந்தெந்த இடத்துலலாம் உப்பு படிந்திருக்கு, கரை இருக்கோ அங்கே பூசி விடலாம். இங்கே பார்த்தீங்களா, கரைகள் முழுவதுமாக நீக்கப்பட்டுருச்சு. சோடா உப்பு மற்றும் எலுமிச்சை சாறு எண்ணெய் பசையை நீக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சுத்தமான இடத்த கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற உப்பு மற்றும் எண்ணெய் பசை நீக்கப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்களா, நம்ம சமைக்கும் பொழுது தெரிக்கும் எண்ணெய் மற்றும் சமையல் பொருட்கள்லாம் இங்கே சிந்தி இருக்கு. இதை எப்படி கழுவுறது? மற்றும் இந்த கதவு பார்த்தீங்களா, இந்த கதவுலேயும் எண்ணெய் மற்றும் சமையல் பதார்த்தங்கள் தெளித்து காணப்படுது. இதை எப்படி நீக்கிறதுன்னு பார்க்கலாம். மீண்டும் அதே கலவை. ஒரு உலர்ந்த சமையல் தாள் அல்லது ஒரு உலர்ந்த துணியை வச்சு இதை தொடச்சி எடுத்துடலாம். என்ன நண்பர்களே, நம்மளுடைய சமையல் அறையை சுத்தமாக வச்சுக்கிறது நம்மளுடைய பொறுப்பு தான் இல்லைங்களா? அருமையாக சுத்தமாக உங்களுடைய சமையல் அறையை வச்சுருந்து அதை பார்த்து மகிழுங்கள். தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் சமையலறை தோழன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosa2pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.